வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். விமன் B12 எப்போ போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டைம் ஆஃப் த டே கேட்குறீங்களா? அதாவது காலைல போடலாமா, மத்தியானம் போடலாமா, நைட்டில் போடலாமான்னு கேட்குறீங்களா? இல்லை எந்த வயசில் போடாமல் கேட்குறீங்களான்னு எனக்கு புரியல. பட் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் போடலாம். B12 டேப்லெட்ஸ் ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. நான் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்ஜெக்ஷன் சுத்தமாக போட முடியாது, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கிடைக்கல, இல்லை ரொம்ப பயம் ஊசிக்கு அந்த மாதிரினா நீங்கள் டேப்லெட் போடலாம். ஆனால் 3 மாதம் தொடர்ந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது உடம்புல போய் சேரும். ஸோ உங்களால் இன்ஜெக்ஷன் போட முடிஞ்சதுன்னா இன்ஜெக்ஷன் போடுறது தான் பெட்டர். முடியாதவங்க டேப்லெட்ஸ் போடலாம். எனக்கு சுகர் இருக்குது, ஸ்டென்ட் இருக்குது, ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, B12 போடலாமா? நான் ஸ்டென்ட்னால B12 போடக்கூடாதுன்னு கிடையாது, போடலாம். ஸ்டடீஸ் நிறையத்தில் இந்த மாதிரி பிளசிபோ எஃபெக்ட் தான் இது ரியல் கிடையாது அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்கீங்க. பிளசிபோ எஃபெக்ட்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பிளசிபோ எஃபெக்ட்ன்றது நம்ம இந்த மாத்திரை நம்மளுக்கு வேலை செய்யும் நினச்சிட்டு எடுத்தாலே அது வேலை செய்யும். ஸோ பிளசிபோன்றது ட்ரக் ட்ரையல்ஸ்லாம் கண்ட்ரோல் குரூப், அதாவது ரேண்டமைஸ்ட் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸை. அதாவது ஒரு மாத்திரை ஆக்சுவல் மாத்திரையாக இருக்கும், இன்னொன்று சும்மா சக்கரை தண்ணி, சுகர் டேப்லெட் ஏதோ ஒன்று இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது. அது மருந்தே கிடையாது. பட் பேஷண்ட்டுக்கு எது கிடைக்குதுன்னு தெரியாது, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் ஒன்றுமே இல்லாத அந்த வெத்து மாத்திரையை சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு கூட சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ மனசுனால இம்ப்ரூவ்மெண்ட். இது நீங்கள் ட்ரையல்ஸ் பற்றி பேசுகிறீங்க, அனுபவம்னு ஒன்று இருக்குது. அனுபவத்தில் நான் இன்ஜெக்ஷன் B12 கொடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம், அவ்வளோதான். அதே போல் பிளசிபோ எஃபெக்ட் பற்றி சொன்னீங்கள்ல, பிளசிபோ எஃபெக்ட் அதனால் குணமடைகிறது என்னங்க? அது மனசுனால்னா இல்லையா, மருந்துனால இருந்தால் என்ன? அப்புறம் PCODனால் நான் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறோங்க, நாங்களும் B12 எடுக்கலாமான்னு. ஆமாம், மெட்ஃபார்மின் B12 டெஃபிஷியன்சி காஸ் பண்ணும். அது சுகருக்கு எடுத்துக்கிறீங்களோ PCODக்கு எடுத்துக்கிறீங்களோ, அதனால் B12 போடணும். வணக்கம்.